டேய் இன்னும் வரலடா. டேய் இன்னும் வரலடா. வெயிட் பண்றது. வரட்டும், இன்னைக்கு இருக்கு அவனுக்கு. டேய் கார் வருதுடா. டேய் வாங்கடா. அவனா நிப்பாட்டு 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 வண்டி நிப்பாட்டு வண்டி நிப்பாட்டு. நிறுத்து. நிப்பாட்டியா? யோ மிலிட்டரி யோ மிலிட்டரி கீழ இறங்கி வாயா. கீழ இறங்கி வாயா. யோ வாயாண்ணா பாத்துக்கிட்டே இருக்க. இறங்க இறங்க இறங்கி வாயா. சொல்றேன்ல கீழ இறங்கியா. வாயாங்கடா. இறங்க. யார் இவங்க? அண்ணனவே மரியாதை இல்லாம பேசுறாங்க. இறங்கன்னு சொல்றேன்ல. யோ இறங்கியா. இறங்க. என்ன மிலிட்டரி என்ன உள்ளூர்ல ஆள் இல்லைன்னு வெளியூர்ல இருந்து ஆள் இறக்குதியா? நீ தலைகளை நின்னு தண்ணி குடிச்சாலும் உன்னால இந்த ஜென்மத்துல எங்களை ஜெயிக்க முடியாது. டேய் பேசாம போயிடுங்க. அட கோபம் வேற வருதா உனக்கு? இந்த கோபத்தெல்லாம் பார்டர்ல வச்சுக்க. நம்ம ஊர்ல உன் கோவம்லாம் எடுபடாது. ஒன்னு ரெண்டு இது பெருசு, இது வேலைக்கு ஆகாது. ஆல்ரெடி உங்ககிட்ட 2 பாடி கார்டு இருக்காங்க. அது இல்லாம வெளியூர்ல இருந்து 2 பாடி கார்டு இருக்கிறியா? நான் தம்பிங்களா போட்டு பார்க்கலாமா? டேய் யாரா நீ? நானும் வந்ததுல இருந்து பாக்குற ஓவரா பேசிட்டே இருக்கற. மாறா. டேய் கொஞ்சம் அமைதியா இரு. வா. நான் பேசிட்டே இருக்கானுங்க, நீ பாத்துக்கிட்டு இருக்க. அட பையன் ரொம்ப துடிப்போட இருக்க. என்ன மிலிட்டரி இறக்கி விட போறியா? டேய் பேசாம வேலையை பார்த்துட்டு கிளம்புங்க. எங்க வேலையே இதானே. அப்புறம் வீட்டுல கல்யாண விசேஷம் வச்சிருக்க போல, எங்களுக்குலாம் அழைப்பு இல்லையோ? ஒரு பத்திரிக்கை கூட ஊர் பக்கம் வரலையே. பத்திரிக்கை வரலனா என்ன? களத்துல சந்திச்சு தானே ஆகணும். வருஷம் தோத்துட்டு இருக்கீங்க. ஏன் மிலிட்டரி வார்ல யூனிஃபார்ம் போட்டு தான் சண்டை போடணுமா என்ன? இந்த புடவை கிடவெல்லாம் கட்டிக்க கூடாது. யார்கிட்ட என்ன பேசிட்டு இருக்க? அவர் யாருன்னு தெரியுமா உனக்கு? கையறா. ஏய் சொன்னா கேளு. கையெடுப்பா. மாறா. அவர் யாருன்னு எங்களுக்கு நல்லா தெரியும். தம்பி நல்லா துள்ளுதே. ரத்தம் சூடா இருக்கோ? தணிச்சிருவான். மாறா வேணாம். சொல்றேன் தானே விடு. தம்பி ஊருக்குள்ள தானே இருப்பீங்க, பார்க்கலாம். ஏய் வாங்கடா போலாம். வாடா போலாம். எங்க போட போறாங்க? உங்களுக்கு இருக்குடா. நோ, யாருன்னா இவனுங்க? உன்னை மரியாதை இல்லாம பேசிட்டு இருக்காங்க, நீ அமைதியா இருக்க. டேய் ஊர் பிரச்சனைன்னு சொன்னல, இப்படிதான் வம்புக்கு இழுப்பானுங்க. நம்ம அதெல்லாம் கண்டுக்கூடாதுடா. என்னது கண்டுக்க கூடாது? என்னடா உன்னை அப்படி அவமரியாதையா பேசுறாங்க, கண்டுக்க கூடாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்க? இது நம்ம தனிப்பட்ட பிரச்சனையா இருந்தா அவனுங்களை நான் கவனிக்கிற விதமே வேற. இது 2 ஊர் சம்மந்தப்பட்ட பிரச்சனைப்பா. ஊருக்குள்ள பெரியவங்களாம் இருக்காங்க, நம்ம அவசரப்படக்கூடாது. அப்படி என்னடா ஊர் பிரச்சனை? மெதுவா சொல்றேன்ப்பா. முதல்ல நம்ம வீட்டுக்கு போவோம். எல்லாரும் கார்ல இருங்க. ஏய் வாடா. வண்டியில் ஏறா ராகவா. வா. ஊரை விட்டு போறதுக்குள்ள இவனுங்களை ஒரு காட்டு காட்டிட்டு தான் போகணும். என் அண்ணனை அவனை மரியாதை இல்லாம பேசுறீங்க. ஏங்க அவங்க வந்துட்டாங்க, வாங்க. வர சீக்கிரம் வாங்க. அடடே வாங்க 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 வாங்க. நல்லா எப்படி இருக்கீங்களா? இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு. தெரியுமா? வணக்கம்மா. வணக்கம்மா. வாங்க குடும்பம். பாப்பா எப்படி இருக்க? நல்லா இருக்கு. வாப்பா. அவங்களுக்கு எடு. ஆ. உள்ள வாங்க. வாங்க எல்லாரும் வாங்க. உள்ள வாங்க. நீங்க போங்க. வாங்க. வாங்க. என்ன மாறா, உன் அண்ணனாவது பரவாயில்லடா, சொல்லிட்டு கல்யாணம் பண்ணான். நீ எதுவுமே சொல்லாம பொண்ணு கழுத்துல தாலியை கட்டிட்ட. இல்ல அது நான் தெரியும்டா, எல்லாம் ராஜா சொன்னான். ஆனா சத்தியமா
நீ எல்லாம் லவ் பண்ணுவேன்னு நான் நினைச்சு கூட பாக்கலடா. ஐயோ பெரியமா, அப்பெல்லாம் சொல்லாதீங்க. என் பொண்டாட்டிக்கு டக்குன்னு கோவம் வந்துடும். அப்படியா? ஏன்? ஆமா, புருஷனுக்கு லவ் பண்ணவே தெரியாதுன்னு சொன்னா பொண்டாட்டி கோவம் வராதானே? இல்லடா தங்கம்? அதுவும் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணவளுக்கு கோவம் இருக்கும்ல. ஓ அப்படியாமா? புருஷனை முந்தானலே முடிஞ்சு வச்சிருக்க போலயே. ஆனா சும்மா சொல்லக்கூடாதுமா, 2 மருமகளும் ரொம்ப லட்சணமா இருக்கீங்கம்மா. என்ன நீ பேசிக்கிட்டே இருக்க? பிள்ளைங்க முதல்ல வீட்டுக்கு வந்திருக்காங்க, போய் பாலும் பழமும் எடுத்துட்டு வந்து கொடு. குடுக்கறதுக்கு தானே ரெடி பண்ணி வச்சிருக்கேன். ஓ. வாங்க 2 மருமகளும் அங்க ஜோடியா போய் உட்காருங்க, நான் எடுத்துட்டு வந்துடுறேன். டேய் வாங்கடா. வாங்க ஹஸ்பண்ட். வாங்க. வா கண்மணி. வாங்க. வாங்க. சரி வா. இந்தாடா இந்தாடா. இந்தாடா. இதோ இருக்கு. இந்தாங்க 2 பேரும் அவங்க பொண்டாட்டிங்களுக்கு குங்குமத்தை வச்சு விடுங்க. இப்பதான் பாக்குறதுக்கு லட்சணமா இருக்கு. ராஜா, அம்மா. பிள்ளைங்களை உள்ள கூட்டிட்டு போ. சரிம்மா வாங்க. ஆ. வாங்க. போலாமா? வாங்க. கூட நான் வச்சு. போமா. போங்க போங்க போங்க. போ. பாலும் பழமும் கைகளிலேந்தி பாவல். ஏய், எதுக்கு இப்ப கதவை சாத்துற? ஐயோ எமர்ஜென்சி. ராகவா. ஏய் டேய். வாய் மூடுடா. உன் மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்க நீ? விட்டா ரொம்ப அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டே போற. ஓ சொந்த பந்தத்துக்கு முன்னாடி மட்டும் கை கோத்துட்டு போறது அப்படி இப்படின்னு நடிக்கிறல்ல, அப்ப நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன்ல. இப்ப என் சொந்த பந்தத்துக்கு முன்னாடி நீயும் அட்ஜஸ்ட் பண்ணி தான் ஆகணும். ஆமா தெரியும்டா எனக்கு உன்னை பத்தி. அதனாலதான் இந்த ஊருக்கு வரமாட்டேன்னே சொன்னேன். உன் அண்ணன் தான் ரொம்ப சென்டிமெண்டா பேசி இந்த ஊருக்கு கூட்டிட்டு வந்துட்டாரு. ஆனா எல்லாம் உன் ஏற்பாடுதான்ல. இங்க பாரு, இந்த ஊருக்கு வந்தேன் அவ்வளவுதான், மத்தபடி எனக்கு ஒண்ணும் தெரியாதுடி. ஆமா, உனக்கு எதுவுமே தெரியாது. நீ சொல்லாம தான் அங்க பால் பழம் எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்காங்களா? ஐயோ, என்ன போய் உன் எச்சியை குடிக்க வச்சுட்டாங்களே. ஏய், புருஷன் சாப்பிட்ட மிச்சத்தை சாப்பிடுறது பெரிய பாக்கியம்னு சொல்லுவாங்க. நீ என்னடான்னா அதை எச்ச அசிங்கமா பேசிட்டு இருக்க. அதெல்லாம் இந்த ஊர் ஐதீகம்டி. அவங்க கிட்ட நம்ம என்ன சொன்னாலும் விட மாட்டாங்க, செஞ்சுதான் ஆகணும். பெரிய ஐதீகம்ல. ஏய், அப்படிலாம் சொல்லக்கூடாது, தேவகுத்தமாயிரும். சாமி கண்ணை குத்திரும். எது நீ எச்ச வச்சு குடிச்ச பாலை நான் குடிக்கலன்னா தெய்வம் குத்தாயிரும் இல்லையா? என் கழுத்துல தாலி கட்டினல, அதுதான் தெய்வ குத்தம். சாவர வரைக்கும் சொல்லி காட்டுவா போலயே. இந்த பார், என்கிட்ட ஏதாவது அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டு நெருக்கமா வந்த உன் அவ்வளவுதான் சொல்லிட்டேன். இந்த ஊரை விட்டு நீ முழுசா உன் வீடு போய் சேர மாட்டேன். என்னமோ இவருக்கு நான் வந்த மாதிரி சொல்றேன். நம்ம ஏதோ ரொமான்டிக் மூட்ல இருந்தா இவ ஃபைட்டிங் மூட்ல இருக்காளே. டே மாறா, தனியா இருக்க, கதவு வேற லாக்ல இருக்கு, ஒழுங்கா எஸ்கேப் ஆயிடுறா. போயிரு அப்படியே. ஆள் இருக்காங்க பாடி. நம்மளோட சின்ன வயசு மெமரிஸ் எல்லாம் காட்டலான்னு பார்த்தா வேறட்டி விட்டுக்கிட்டே இருக்கா. இர்ரெஸ்பான்சிபிள் ஒய்ஃப். அண்ணா, ஏய் வியா குட்டி, எப்படிடா இருக்க? நல்லா இருக்கேனா? நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். ஏ வாலு, நேத்திக்கு தான் உன் கூட விளையாண்ட மாதிரி இருக்கு, அதுக்குள்ள உனக்கு கல்யாணம். நம்பவே முடியல. எனக்கு கல்யாணங்கிறத என்னாலையும் தான் நம்ப முடியல. எல்லாம் நம்ம நினைச்சபடியா நடக்குது. ஆமா, கல்யாணம்னா எல்லாரும் சந்தோஷப்படுவாங்க, உன் மூஞ்சி சுருங்குது. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நான் இந்த வீட்டை விட்டு போக போறேன்ல, அதான் ஒரு மாதிரியா இருக்கு. வீடு எங்க போற? மாப்பிள்ள பக்கத்தூரு, நம்ம சரௌண்டிங்னு கேள்விப்பட்டேன். எப்ப வேணா வந்து பாத்துக்க போற. வேணா சொல்லு, வீட்டோட மாப்பிள்ளைய இங்கேயே இருக்க வச்சிடலாம். நீ இன்னும் மாறவே இல்லைனா இரு, நான் போய் அண்ணிய பாத்துட்டு வரேன். அண்ணியா? அவளையா பார்க்க போறேன்?
அண்ணியா? ரொம்ப அழகா இருக்காங்க. வீரா, இதான் பிரியா, தங்கச்சி, கல்யாண பொண்ணு. ஹாய். அண்ணா, 2 பேரும் பக்கத்துல நில்லுங்க. இப்பதான் தப்பிச்சு ஓடுன. எதுக்கு இங்கேயே நிக்கிறனே? அண்ணா, நில்லு, நான் சொல்றேன். நில்லுண்ணா. சரி, ட்ரை பண்ணி பாப்போம். ஓ, வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். அப்பா, மேட் ஃபார் ஈச் அதர்னு கேள்விப்பட்டிருக்கேன். இன்னைக்கு தான் நேர்ல பாக்குறேன். சத்தியமா நீங்க அடிச்சு வச்ச மாதிரி இருக்கீங்க. ஏதோ நீ எழுதி கொடுத்த டைலாக் தானே. ஏண்டி, நான் என்ன டைலாக் ரைட்டரா வேலை பார்த்துட்டு இருக்கேன்? சும்மா எல்லாத்துக்கும் என்னவே சொல்லிட்டு. அண்ணி என்ன சொல்றாங்க? நீ சொல்றது கரெக்ட்டுங்கறா. அண்ணா, எத்தனை வருஷம் கழிச்சு ஊருக்குள்ள வந்திருக்கேன். ஊரை ஒரு ரவுண்ட் அடிப்போமா? டெஃபினெட்லி. அதுக்கு தானே வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். வா டார்லிங், போலாம். வாங்க. அண்ணி, என்ன நீ எங்க அண்ணனை மிரட்டுறீங்க? ஆஹா, இந்த வீட்லயும் பொண்டாட்டி ராஜ்யம் தானா? சாச்சா, அதெல்லாம் ஒண்ணுமே இல்லையே. சொல்லுங்க. டிராவல் பண்ணி வந்தோம்ல, அதான் கொஞ்சம் டயர்டா இருக்கு. என்னங்க சொல்லுங்க. அதனாலதான் உடனே ஊரை சுத்தி பார்க்கணுமான்னு யோசிச்சுட்டு இருந்தேன். வேணா கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு அப்புறமா போலாமா? ஆமா இல்ல, நீங்க ரெஸ்ட் எடுங்க, நான் அப்புறமா வரேன். ஐயோ, என்னையும் கூட்டு போமா. என்ன? நீங்க ரெஸ்ட் எடுங்க, அப்புறமா அடிக்கலாம். கண்மணி, நான் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்துடுறேன். என்ன இப்படி வேர்க்குது? சரி, ஃபேனை போடுவோம். கண்மணி, உனக்கு ஊரெல்லாம் பிடிச்சிருக்குல்ல? ஊரெல்லாம் நல்லா தான் இருக்கு. வீட்ல தான் ஏசியும் இல்ல, ஒன்றும் இல்ல. கொஞ்ச நாளா அதுலயே இருந்து பழகிட்டேனா, அதான் ரொம்ப கசகசன்னு இருக்குங்க. சரின்னு ஃபேனை போட்டேனா காத்தே வரல. எப்படி வேர்க்குது பாருங்க. ஒரு நிமிஷம் இரு. இப்ப காத்து வருதா? பரவாயில்ல. உனக்கு என்ன, இப்ப வேர்க்க கூடாது அவ்வளவுதானே? எங்க என்னங்க பண்றீங்க? இருக்கட்டும் கண்மணி, உனக்கு வேர்த்தா எனக்கு கஷ்டமா இருக்கும்ல. அதுக்காக போற இடம்லாம் விசிறிட்டா வருவீங்க? விசிறுனா என்ன? இருக்கட்டும்ங்க, அதெல்லாம் வேண்டாம். ஆமா, எத்தனை நாள் நாம இங்க இருக்க போறோம்? 2 நாள்ல கல்யாணம் முடிஞ்சதும் அதுக்கப்புறம் கிளம்பிடுவோம். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்க கண்மணி. உனக்கு இந்த இடம் பிடிக்கலங்கிற மாதிரி எல்லாம் வெளியே காட்டிக்காத. பெரியப்பா பெரியம்மாலாம் ரொம்ப ஆசையா நம்ம கிட்ட பழகுவாங்க, அப்புறம் வருத்தப்படுவாங்க. சேச்சே, அப்படிலாம் நான் பிஹேவ் பண்ணுவேனா? உங்களுக்காக நான் எல்லாத்தையும் பொறுத்துக்குவேன். செல்லம். ரூம்ல போய் ரெஸ்ட் எடுக்க வேண்டியதானே? ஏன் நான் வெளியில காத்தோட்டமா இந்த மாதிரி வரக்கூடாதா? தாராளமா வந்து நில்லுங்க சாமி. நீ ஏன் கூட வர்றதுக்கு விரும்ப மாட்டியே, அதனால கேட்டேன். எங்க வேணா நின்னுக்க போ. இவங்க தனியா நின்னு என்ன பண்ணிட்டு இருக்கா? பிரியா,
ஓய் அண்ணே என்னாச்சு? கீழே வீடே ஜேஜேன்னு இருக்கு. கல்யாண பொண்ணுங்கன்னு எல்லாரும் கேட்டுட்டு இருக்காங்க. நீ இங்க வந்து தனியா நின்னுட்டு இருக்க. என்னாச்சு? சும்மா தானே. கண்ணு கலங்கி இருக்கு. அழுதியா? ச்சே, காத்து தூசில கண்ணு கலங்கிருக்குன்னு. போன்ல என்ன? ஒன்னும் இல்ல. இல்ல வர்றதுக்கு முன்னாடி ஏதோ பார்த்துட்டு இருந்தியே, அதனால கேட்டேன். அது அது ரீல்ஸ் பார்த்துட்டு இருந்தேன். நீங்க பேசிட்டு இருங்க, நான் போறேன். ஏன் வீரா? அவளுக்கு ஏதோ இந்த கல்யாணத்துல இன்ட்ரெஸ்ட் இல்லாத மாதிரி ஒரு ஃபீல் இல்ல? ஏதையோ நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. மேபி அவங்க ஃபேமிலி மிஸ் பண்ண போறாங்கல்ல, அத நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருப்பாங்க. வேற வேற என்ன இருக்கும்? நீ எனக்கு டார்ச்சர் பண்ணல, அந்த மாதிரி பாவம் உன் தங்கச்சிக்கும் யாராவது டார்ச்சர் பண்ணிட்டு இருப்பாங்க போல. அப்படி யாராவது இருக்காங்களான்னு கொஞ்சம் விசாரிக்கணும். ஏன் எதுக்கு எடுத்தாலும் நம்மளையே வம்பிழுத்துக்கிட்டு. ஹலோ, நான் இங்கதான் இருக்கேன். இந்த வந்துட்டேன். யாருமே இல்ல. முக்கியமானவரு, பார்த்து பேசிட்டு வந்துடுறேன். திட்டுற மாதிரி வாய்ஸ் ரைஸ் பண்ணா போதும், அப்படியே எஸ்கேப் ஆயிருவா. வந்துட்டேன். நம்ம பேக் ட்ரெஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்துட்டாங்க. நீ போய் கரெக்டா இருக்கா என்னன்னு செக் பண்ணிக்க. ஏதாவது வேணும்னா என்கிட்ட சொல்லு. என்ன வீரா, ரியா வந்து எல்லாரும் வெளியே சுத்தி பார்க்க போலான்னு சொன்னா நீ வரல? அம்மா மாற எங்க? நாங்களும் வரோமே, யாரு வரலன்னு சொன்னா? அவரு வெளியில இருக்காரு. அப்படியா? கூப்பிடுறேன். என்னங்க? ஏங்க யார? ஏங்கன்னு கேட்கும் போதே காதல் ஏதோ தேன் வந்து பாயிற மாதிரி ஜிவ்வுன்னு இருக்கு. யார் அவங்க? யார் அவங்களா? என்ன என்னங்கன்னு சொல்றாங்கன்னா என் பொண்டாட்டியா தானே இருக்கும். ஓ, உனக்கு அதெல்லாம் புரியாது. எப்படி கூப்பிடுற பாத்தியா? என்னை விட வயசுல மூத்தவனி, இன்னும் பேச்சுலராவே சுத்திட்டு இருக்க. கல்யாணம் பண்ணிக்கடா, லைஃப் சூப்பரா இருக்கும். பாலு, இங்க வாங்க. இதோ வரேன். சில்லி பாய். என்னங்க, இன்னொரு தடவை கூப்பிட்டா நல்லாதான் இருக்கும். அண்ணே. அண்ணாவா? நீயா? அண்ணி ரொம்ப ஸ்வீட் இல்ல? ரொம்ப ஸ்வீட். ரொம்ப நல்லவங்களா இருக்காங்க அண்ணே. ரொம்ப நல்லவங்க. அவளோட ஒன் சைடு தானே உங்களுக்கு எல்லாம் தெரியும். இன்னொரு சைடு பார்த்தா தானே புரியும். ஒன் சைடுனா அண்ணி ரொம்ப கோவப்படுவாங்களா? சாச்சா, அவளுக்கு கோபம்னா என்னன்னே தெரியாது. குழந்தை அவ. 24 மணி நேரமும் சிரிச்சுக்கிட்டே இருப்பா. நம்ம ஏதாவது தப்பு பண்ணணும், ஏன் அன்பா சிரிச்சுக்கிட்டே தான் சொல்லுவா. அவளுக்கு கோவமே வராது. பார்த்தாலே தெரியுது. ரொம்ப பாசமா இருப்பாங்க போல. ஆமா, ரொம்ப. சரி வாங்க கிளம்பலாமா? கிளம்பலாமே. அண்ணி, பெரிய அண்ணி, எல்லாரும் வாங்க போலாம். வாங்க மாமா, கூப்பிடுறாங்க. வாங்க போலாம். வா. அதடி. வாங்க போலாம். வா கண்மணி. போலாம். போலாம். போலாமா? வாங்க. நீ முன்னாடி போவீரா, அவ கூட்டு போவா. போ. வா. வாங்க. சுத்தி இருக்கிற எல்லாம் நம்ம வயல் தான். சின்ன வயசுல நானு அண்ணனுங்க எல்லாரும் இங்கதான் விளையாடிட்டு இருப்போம். அண்ணா, உனக்கு ஞாபகம் இருக்கா? எப்படி ஞாபகம் எல்லாம் போகும்? விரால் மீன் பிடிச்சது, வரப்புல ஓடுனது, மதவுல குதிச்சு ஆடினது. சரியான டைம் அதெல்லாம். அண்ணா, உங்களுக்கு? அதெல்லாம் மறக்க முடியுமா? நல்லா தான் சிரிய. வீரா, விரால் மீன் சாப்பிட்டிருக்கியா? இல்ல. ஆத்து மீன், கடல் மீன் எல்லாம் என்ன குளத்துல இருக்கும் பாரு, அந்த மீன் தான் செம்மையா இருக்கும். அண்ணா, கல்யாணம் முடிஞ்சது கிளம்பாம ஒரு வாரம் 10 நாள் இங்கே இருந்துருங்க. நீ என்ன நல்லா மிஸ் பண்றியோ அதெல்லாம் செஞ்சு பாத்துடலாம். அது சரி. அண்ணா, நம்ம ஊர் குளத்துல
நிறைய மீன் விட்டுருக்காங்கண்ணா. அப்படியா? அங்க போய் மீன் பிடிக்கலாம். ஓகே. அப்ப விரால் மீன் சாப்பிட்டு தான் இங்கிருந்து போறோம். மேல கையை வச்சு கொன்றுவேன். ஹாய் கொய்யாக்கா. இரு பறிச்சுட்டு வரேன். ஏய் ஐயோ அண்ணா அண்ணா அண்ணா. ஆ, அது பக்கத்துல இருக்கிற தோட்டக்காரங்களோடது. பிரச்சனை ஆயிடும். வேண்டாம். திருட்டுத்தனமா பறிச்சு சாப்பிட்டாதான் எப்பயுமே டேஸ்ட் ஜாஸ்தி. இரு நான் பறிச்சுட்டு வரேன். நம்மால் சென்னையில் இருக்கிற மாதிரி இங்கேயும் இருக்காளே. ஓ, டிஸ்டன்ஸ் கீப் அப் பண்றியா? எப்படி என்கிட்ட வர வைக்கிறேன் பாரு.